ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம டாக்டர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட நம்மளுடைய யாங் வந்திருக்கா. அவர்கிட்ட ஹீரோயினோட ப்ராப்ளத்தை கேட்குறான். ஏன்னா ஹீரோயின் காட்டின சர்டிஃபிகேட்டில் இவர் தான் டாக்டருன்ற மாதிரி மென்ஷன் ஆகிருக்கும். ஹீரோயினோட ப்ராப்ளம்ஸ்லாம் உண்மையாக இல்லைன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஜங்கை தான் காமிக்கிறாங்க. இவன் தன்னுடைய எக்ஸ் வீட்டுக்கு காத்துக்கிட்டு இருக்கான். அவள் பார்த்து முறைக்கிறா. இங்கே என்னடா பண்ணுற எரும மாடே அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை ஹீரோயின் கிட்ட கான்ட்ராக்ட் போடணும், நீ தான் ஹெல்ப் பண்ணணுன்ற மாதிரி வீட்டுக்குள்ளே பெர்மிஷனே இல்லாமல் போக, ஒன்றெல்லாம் எவன்டா வீட்டுக்குள்ளே விட்டா வெளியே போடா அப்படின்ற மாதிரி சொல்ல, கொஞ்சமாவது மரியாதை கொடு, நம்ம 2 பேரும் ஆல்ரெடி லவ் பண்ணியிருக்கோம் ஸ்கூலில், ஏன்டி இப்படி என்கிட்ட பேசுன்னு சொல்ல, போய் தோலன்னு சொல்லிட்டு இவ தள்ளி விட, ஒரு பையன் அப்பா வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கூப்பிட, அம்மா அப்பாவை ஏம்மா அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது அப்பாவா அப்படின்ற மாதிரி இவன் ஷாக்காக. இந்த பக்கம் ஹீரோயின் யாங் வீட்டுக்கு வந்திருக்கா. ஏன்னா அவளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. நம்ம யாங்கும் நம்ம ஹீரோயின் தான் ஒன்றா வேலை செய்ய போகிறாங்க. நம்ம ஹீரோ இப்போ ஹீரோயினோட ப்ராப்ளம் தெரிஞ்சதுனால ஹீரோயினை தப்பாலாம் நினைக்காம ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் பண்ண, இவன் சொல்கிறான், நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பே லவ் பண்ணோம், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்த, என்னால் தான் ப்ரெக்னென்ட் ஆனன்னு சொல்லிட்டு தெரியும், என்னோட குழந்தை தானே, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, பார்த்தேன்னா மூக்கு மொழி எல்லாமே என்ன மாதிரி தான் இருக்குது, உண்மையை சொல்லுடி அப்படின்னு சொல்கிறப்போ, ஆமாம் உன்ன மாதிரி தான் இருக்குது, இப்போ என்ன உன் குழந்தை இல்லை கிளம்பு அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, அவன் என்ன பண்ணுறான்னா, சரிடா அப்பா அவனை அப்புறம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் முடிய கொஞ்சம் பிச்சுட்டு போக, இந்த குழந்தை அப்பாவை ஏம்மா அடித்து விரட்டினேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்க. வெளியே இருடா மைனே, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துகிட்டு உன் அம்மா கறியை பார்த்துக்கிறேன், என் குழந்தையவே இத்தனை நாள் என் கண்ணில் காமிக்காமல் வளர்த்துருக்காளா அப்படின்ற மாதிரி இவன் டென்ஷன் ஆக, இந்த பக்கம் ஹீரோயின் இருக்கிறா. அப்போ யாங்க் ஒரு மியூசிக் வாசிக்கிறான். இந்த மியூசிக் ஒருத்தவங்களுக்கு சாரி சொல்கிறதுக்காக வாசிப்பாங்களாம். அதையும் யாங்கு சொல்கிறான், என்னை மன்னிச்சிடு, உன்னுடைய டிஸார்டர் என்னன்றது நான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால் நான் உன்னை அப்படியே தப்பாக பேசியிருக்கக்கூடாது, நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம யாங்கு சொல்லிவிட்டு, இது மாதிரி உனக்கு ஒரு 3 விஷ் கொடுக்குறேன், என்கிட்ட ஆசைப்பட்டதை கேளு நான் தரேன்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் சொல்கிறா, சரி அப்போனா நீங்கள் எனக்கு சிக்னேச்சர் போட்டு கொடுங்க, ஆனால் நான் உங்கள் ஃபேனாக கேட்கல, ஜஸ்ட்டு ஒரு நார்மலான ஒரு பொண்ணு தான் கேட்குறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்கூடாதுன்னு சொல்ல, இவனும் சிக்னேச்சர் போட்டு கொடுத்துட்டு, நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப தின்னாக ட்ரெஸ் போட்டிருக்கா, அவளுக்கு குளிர்னு சொல்லிட்டு இவனோட கோட்டை கழட்டி போற்றி விட, ஹீரோயின் வேணான்னு சொல்ல, ரொம்ப ஃபார்மலாக பேசாத, இனிமேல் நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரியாக குஷியாகிறான் உள்ளுக்குள்ளக்க, என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை நம்ம இவங்க கூட வேலை செய்ய போகிறான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்லி செம்ம ஹாப்பியாக இருக்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, வீட்டுக்கு வர வேண்டியதானடின்ற மாதிரி சொல்ல, நான் எங்கேருந்துடி வரேன், இங்கே பிசாசு ஒருத்தன் இருக்கானே, அவனுக்கு சாப்பாடு காய்ச்சி போட்டு வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடுது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, ஹீரோ பயங்கரமாக கழி ஊற்றிட்டு இருக்கான், ஒரு அரகண்டம், ஒரு மென்டலம், ஒரு பைத்தியன்ற மாதிரி சொல்ல, அடியே கொஞ்சம் பார்த்து பேசுடி அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, அதெல்லாம் பேச முடியாதுடி அப்படின்னு இவன் சொல்லிட்டு திரும்புகிறா பாருங்க, நம்ம ஹீரோ பின்னாடி நிற்கிறா. அதுக்கப்புறம் அவள் கையில் ஏதோ டப்புன்னு வெடிக்கிறாளா. நம்ம ஹீரோ செம்ம காண்டாகிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஃபைன் மேலே ஃபைன் போடுறான். வாடி செத்த, 20,000 ரூபாய் ஃபைன் கொடுக்கலன்னு வச்சுக்கோயேன், இப்போயே உனக்கு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ அப்படிலாம் பண்ணிடாதீங்க, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னு சொல்ல, 3 நாளைக்குள்ளே 20,000 ரூபாய் கெட்டுற வழியை பாரு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறது, என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டு, சரி லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம், ஏதாவது ஒரு பொருளை வச்சு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணால் அது மூலிமா நம்மளுக்கு கமிஷன் வரும், அதை அவங்ககிட்ட கொடுத்து சரி கட்டிடலான்னு சொல்லிட்டு, இவன் இந்த சவுண்டு மீட்டர் வச்சுருப்பான் இல்லையா, இவன் பயந்துக்கிட்டு பாத்ரூம்குள்ளே போயிட்டு, இந்த ஸ்பாஞ்சில் நீங்கள் பவுடர் அடிச்சிங்கன்னா ப்ரைட்டாகிடுவீங்க, அழகாகிடுவீங்க, தெளிவாகிடுவீங்கன்னு இவன் லைவில் போட, அந்த சமயம் நம்ம ஹீரோ பைத்தியம் என்ன பண்ணுற பைத்தியமே, வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ எங்கே போனாலும் இவன் தொல்லை தாங்க முடியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, சடனாக வெளியே போயிடுறா. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, ஐயோ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வச்ச ஃபோன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவ குடுன்னு உள்ளே போக பார்க்குறா. ஹீரோக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும், அங்கே பார்த்தா லைவ் ஸ்ட்ரீமிங்கில் லைக்கெல்லாம் பிச்சுக்கிட்டு போகுது. ஹீரோயின் பயந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் கண்டிப்பாக ஃபோனை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படி பம்மி உள்ளே போயிட்டு இருக்காளா. அப்போ கரெக்டாக ஃபோன் எடுக்க போகிறப்போ ஏதோ ஷாம்பு டப்புன்னு கீழே விழுக, நம்ம ஹீரோயின் ஃபோனை ஸ்ட்ரெயிட்டாக காட்டிடுறாங்க. அட சண்டால பாவி, என்னடி பண்ணிட்டு இருக்க, வெளியே போடின்னு சொல்ல, நான் எதுவும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்டிட்டா நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோக்கெல்லாம் செம்ம வெறியாகுது, இவளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு ஜங்கை கூப்பிட்டு, இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதை அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடு, நீ தான் அவளை வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்த, அவனை வேலையை விட்டு தூக்க போகிறேன்னு சொல்ல, பாஸ் என்னை எதுவும் பண்ணிடாதீங்க பாஸ், உங்கள் அம்மாவுடைய ஆர்டர், வேணா நான் ஒரு ஐடியா சொல்லவா, அவளை இந்த வீட்டை விட்டு எப்படியாவது அனுப்பிடலாம், அதுக்கு அவளை பயன்படுத்துனீங்கன்னா
மட்டும் போதும், நான் சொல்கிறபடி செய்யுங்க, அவளே அந்த வீட்டை விட்டு போயிடுவா அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் மனக்கணக்கு போட, நம்ம ஹீரோயினுக்கு இவங்க பெனாலிட்டி கேட்கலன்னா அவங்களே கிளம்பி போயிருப்பாங்க. அது தெரியாமல் நம்ம ஹீரோ வந்து இப்படி ஒரு ஐடியாவை யோசிச்சுட்டு இருக்க, மறுநாளே நம்ம ஹீரோ போயிட்டு அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். இங்கே போயிட்டு நம்ம ஹீரோயின் கிச்சனில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அங்கே வந்துட்டு கரப்பாம்பூச்சியை வச்சுட்டு அவள் பாப்பாலான்னு வெயிட் பண்ண, கரப்பாம்பூச்சியை பார்த்துட்டு ஐயோ பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கத்த, இப்படியே வந்து நம்ம ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி நம்ம ஹீரோ கற்பனை தான் காங்குறாரு. அந்த கரப்பாம்பூச்சியை வச்சுட்டு இந்த இன்ஸ்டன்ட்காக எப்படா நடக்குன்னு வெயிட் பண்ண, அவள் பார்த்தா அசால்ட்டாக அந்த கரப்பாம்பூச்சியை அடித்து சாப்பிடிச்சு தூக்கி போட்டுட்டு மறு வேலையை பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸில் வந்து பாம்பு வைக்கிறது, பக்கத்தில் போய் தவளை வைக்கிறது, இதெல்லாம் நம்ம ஹீரோயின் அசால்ட்டாக தூக்கி போட்டுட்டு, இதெல்லாம் ஒரு விஷயமா, என்ன பாஸ் நீங்கள் காமெடித்தனமாக சிறுபுலத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் பொறுக்கி கொண்டு போய் நம்ம ஹீரோ பக்கத்துலேயே கொண்டு போய் வச்சிடுறா. நீ வச்சு அனுபவி ராஜான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு பயங்கரமாக பயப்படுறான். இவ்வளோ பயன்படுத்தலான்னு நினச்சா கடைசியில் இவன் என்னை பயன்படுத்திட்டாளே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நம்ம ஹீரோக்கு. இவளை எப்பட்றா வீட்டை விட்டு அடித்து துரத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வேறு வழியே கிடைக்கல. அதை மாதிரி நம்ம ஹீரோயின் இருக்காங்க. இப்படி நம்ம ஹீரோ மறுநாள் வந்துட்டு இருக்குடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு லைட்டை வேறு ஆஃப் ஆகிடுது வீட்டில். இவன் வந்து ரொம்ப பயந்து போகிறா. இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு எங்கே இருக்கீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, வாங்க சார் அப்படின்ற மாதிரி இவ கூப்பிட்ட, அங்கே வந்து ஏதோ ஒரு பொம்மை மாதிரி இருக்குது. இவ போயிட்டு அந்த பொம்மையை தான் பார்க்குறா. அதை பார்த்தோன்னே இவ ரொம்பவே பயந்து போயிடுறா. ஆல்ரெடி இவ வந்து ஷாக்காக பயந்துட்டா, இவ வந்து தூக்கத்துக்கு போயிடுவா இல்லையா, அது மாதிரி இவ பயந்துட்டு ஒரு தூக்க நிலைமையில் போயிட்டு தன்னால் போயிட்டு ஒரு பொருளை முட்டி கீழே விழுக்க போக்க, நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்னடா இவ இப்படி பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு டக்குன்னு லைட்டை போட்டு பார்த்து நம்ம ஹீரோயினை பிடிக்கிறான். இவனுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறான். மூச்செல்லாம் பார்த்தா லைட்டாக தான் வருது. டக்குன்னு ஒரு டாக்டருக்கு கால் பண்ணிட்டு இது மாதிரி ஒரு பொண்ணு அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க, மூச்சு கூட லைட்டாக தான் வருதுன்னு சொல்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா ட்ரெஸ் எல்லாம் டைட்டாக இருந்தால் கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்ல, நம்ம ஹீரோக்கு ரிமூவ் பண்ண ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால நம்மளுடைய யாங்கோடைய கோட்டை எடுத்து போட்டு விட்டு ஒரு சிசரை வச்சு ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுறான். அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு லைட்டாக மூச்சு விடுறதுனால சிபிஆர் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ சிபிஆரா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மூஞ்சி சுழிச்சா கூட உயிர் பழகிட்டுமேன்ற மாதிரி கொடுக்க போக சடனாக நம்ம ஹீரோயின் கண் முழிச்சு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோக்கு அவ்வளோதான் அப்படி ஷாக் ஆயிடுறான். ஐயோ என்ன நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோ டாக்டர் வந்து சிபிஆர் கொடுத்தீங்களான்னு கேட்குறப்போ இல்லைன்ற மாதிரி இவன் சொல்ல, ஹீரோயின் வந்து ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கிறது பார்த்து இவங்க என்ன பண்ணி வச்சுருக்கான்னு கத்த, டாக்டர்கிட்ட அவளே சொல்கிறா, இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், கான்ஷியஸ்க்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோவை பார்த்துட்டு குடுன்னு ஓட ஆரம்பிச்சிடுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா, நம்ம எப்படி வந்து கண் முழிச்சோம், எதனால் வந்து நம்ம கண் முழிச்சோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே வாஷிங் மிஷினில் துணியை போட, அப்போ தான் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. யாங்க கொடுத்த கோட்டை தானே நம்ம போத்திருந்தோம், அதனால தான் நம்மளுக்கு கான்ஷியஸ் வந்திருக்கு, அவன் சென்ட் ஸ்மெல்னால நம்மளுக்கு கான்ஷியஸ் வந்திருக்கு, அதனால கூட அவளுக்கு வந்து சேஃபாக ஃபீல் ஆகும்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. இப்போ டக்குன்னு யாங்கோட கோட்டை வாஷ் பண்ணிடுறா. இப்போ தான் அவளுக்கு வந்து ரொம்ப மண்டை காயுது, சென்ட் ஸ்மெல்லு போயிடுச்சே அப்படின்ற மாதிரி. இப்போ நடந்த கதையெல்லாம் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல, தன்னுடைய ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னா, இப்போ ஹீரோ மேலே பரிதாபமாக இருப்பான், இந்த சமயத்தில் நீ அவன்கிட்ட வந்து யாங்கோடைய சென்ட் வேணும்னு சொல்லி கேளு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்கிறா. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து அவன் தானே இப்படி பண்ணியிருப்பான், ஹீரோயின் சொல்லுவா இது மாதிரி நீங்கள் எதுக்கு அந்த பொம்மையை இங்கே கொண்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நான் ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், அதுக்காக தானே வீட்டுக்கு கொண்டு வந்தேன்னு சொல்கிறப்போ நீங்கள் வேணும்ன்றே கொண்டு வந்திருக்க மாட்டீங்கன்னு சொல்லிடுறா. இது அவனுக்கு ரொம்ப கில்ட் ஆகிடுது. சரி வேணா நீ எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த 20,000 ரூபாய் கடனை வேணா நான் டிஸ்கவுண்ட் பண்ணிடுறேன், வேண்டாம் நீ கொடுக்க வேணான்னு சொல்ல, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் நான் கொடுத்துருவேன், உங்கள் தம்பியுடைய சென்ட் மட்டும் எனக்கு கிடைக்குமான்ற மாதிரி கேட்க, என்னது அப்படின்ற ஹீரோக்கு இருக்க ஹீரோயின் கெஞ்சி கேட்குறா, ப்ளீஸ் எனக்கு அவரோட சென்ட் மட்டும் வேணும், எப்படியாவது எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோக்கு அப்படியே செம்ம ஜெலஸ் ஆகுது. வாயை மூட்டுடி, அதெல்லாம் ஏற்பாடு பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலையில் வந்துட்டு கொஞ்சம் குற்ற உணர்ச்சியிலே இருக்க, இந்த பக்கம் காலைல ஜங்கை கூப்பிட்டுட்டு ஜங்கு திட்டுறான். இது மாதிரி என்ன நீங்கள் கற்பாம்பூச்சி வச்சு பயன்படுத்த சொன்னால் அந்த பிள்ளையை கொலை பண்ணவே ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல போடா, எரும மாடு எல்லாம் ஒன்றால் தான்டா வந்துச்சு, எனக்கு கொஞ்சம் யாங்கூடிய சென்ட் வேணும் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இவன் ரகசியமாக கேட்க, என்ன பாஸ் உங்களுக்கும் தம்பிக்கும் வேறு எதுவும் போகுதா அப்படின்ற மாதிரி இவன் டபுள் மீனிங்கில் கேட்க, கையில் கிடச்சுன்னு வச்சுக்கோ என் செத்துடுவடா நீ அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கரமாக திட்டி விட்றான். நான் சொல்கிறது மட்டும் செய்ய, எனக்கு அந்த சென்ட் வேணும்னா வேணும் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கிட்ட சொல்லி அனுப்பி வைக்கிறான். இப்போ ஹீரோயினுக்கு ஒரு பாக்ஸ் ரிசீவ் ஆகுது. அதில் பார்த்தா இதுதான் யாங்கோடைய சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ காலி
காலி டப்பா சென்ட்டை அனுப்பி வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதை ஸ்மெல் பண்ணி பார்க்குறா, ஒன்றுமே தெரியல. இவன்ட்ட கேட்டதுக்கு நம்மளே ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு டாக்டருக்கு கால் பண்ணிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறா. அந்த சென்ட்டெல்லாம் போயிடுச்சு. ஒரு வேளை எனக்கு அதனால தான் கான்ஷியஸ் வந்திருக்கும். எனக்கு அந்த சென்ட்டை கொஞ்சம் யாங்க கிட்ட வாங்கி கொடுங்களேன்னு சொல்ல, இப்போ டாக்டர் தான் ஹெல்ப் பண்ணுறாரு. என்ன அடிக்கடி ஹீரோயின் போய் கேட்டால் யாங்க தப்பாக நினச்சிக்கிறோம் இல்லையா, அதனால தான். இப்போ டாக்டர் நடந்ததெல்லாம் சொல்ல நம்ம யாங்க புரிஞ்சுக்கிட்டு, சரி வாம்மா, உனக்கு சென்ட்டு தானே, அதை விட ஏதாவது அதிகமாகவே தரேன் என்கிட்ட இருக்க பொருளை. ஏன்னா ஏதாவது ஒரு பொருள் ஹீரோயின் வச்சுருந்தா ரெக்வயர் ஆயிரான்னு நினச்சிக்கிறா, அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ண வேணாம் இல்லையா, அதுக்காக தான் இப்படி ஒரு பிளானை போட்டிருக்காங்க. யாங்க கூட்டிகிட்டு போயிட்டு அவனுடைய கபோர்டை ஓப்பன் பண்ணிட்டு உனக்கு பிடிச்ச பொருள் ஏதாவது எடுத்துக்கோன்னு சொல்ல ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்க்குறா. போல் ஓப்பன் பண்ணக்கூடாத விஷயத்த ஓப்பன் பண்ண யாங்க விட்டால் அந்த பிள்ளை இப்படி தான் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு அவனே ஒரு காஸ்ட்லியான ஷர்ட்ஸ்லாம் எடுத்து கொடுத்து, இது ஏதாவது வச்சுக்கோ, இதில் வந்து என் சென்ட்டோட ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, எனக்கு வேண்டாம், எனக்கு ஏதாவது சீப்பாக கொடுங்கன்னு சொல்ல, இவனும் வந்து தனக்கு வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து காமிக்கிறான், இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை எதையுமே எடுக்க மாட்டேக்க அவனோட மவுத் ஆர்கனை கொடுக்குறான். இதை தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எப்படி மியூசிக் வாசிக்கணும்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டேன், இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, இது வந்து உன் உயிரை காப்பாற்றணும், அதுக்கு மேலே எனக்கு வேறு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க கொடுக்க நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக அதை வாங்கி வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். ஹீரோயின் அந்த சென்ட் பாட்டில் தூக்கி போட்டிருப்பா இல்லையா, அதை பார்த்துட்டு இவனுக்கு ஒரே ஹாப்பி. சரிப்பா, ஒரு வேளை பிடிக்கலன்னு தூக்கி போட்டுட்டா, அவளுக்கு எப்படி பிடிக்கும் அவனோட சென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் குஷியாக நம்ம ஹீரோயின் ரூம்லேருந்து கொஞ்சம் வெயிட் பண்ணு, உன்னை வந்து ஹக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி மாறியா சவுண்டெல்லாம் கேட்குது. ஹீரோக்கு செம்ம காண்டாகுது. கதவை தட்டி என்னடி பண்ணிகிட்ருக்க, ரூமில் யாரடி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாஸ், வாங்க இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே நான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, நீ ரூமை முதல்ல ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோயின் மேலே ஒரு இறகு இருக்குது. அதை பார்த்துட்டு என்னடி இருக்குது உள்ளக்கன்ற மாதிரி கதவை திறக்க ஒரு வாத்து பறந்து வந்து அப்படியே நம்ம ஹீரோ மேலே விழுக வருது. வீடு ஃபுல்லாக அந்த வாத்து பறக்க நம்ம ஹீரோயின் பிடிக்க அப்படியே வீடே ரணகலமாக மாறிடுது. நம்ம ஹீரோ கேட்குறான், எதுக்கு நீ இப்படி பண்ணின, இதுக்கான காரணத்தை எனக்கு சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் ஒரு வாத்து கேரக்டரில் நடிக்க போகிறேன், அதனால் அந்த வாத்து என் கூட இருந்தால் வாய்ஸ் எப்படி கொடுக்குறது எனக்கு ஒரு ஐடியா வரும், அதனால தான் அந்த வாத்தை நான் பக்கத்தில் வச்சுருக்கேன் அப்படின்னு இவ சொல்ல, ஹீரோ காண்டாகி நாளைக்கு பன்னிக்கு வாய்ஸ் கொடுக்க போனால் பன்னியை கூட்டு வந்து வச்சுக்கிறியாடி வீட்டில் அப்படின்னு சொல்ல, வச்சுக்கிட்டா என்ன தப்பு அப்படின்னு இவ சொல்கிறப்போ, இனிமேல் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட நீயும் இந்த வாத்தும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, பாஸ் கோச்சிக்காதீங்க பாஸ், இதை ஒரு நாள் மட்டும் என் வீட்டில் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வைக்கஞ்ச இப்படி பேசிகிட்டே இருக்கிறப்போ ஹீரோவோட காலில் சூடாக ஆய போட்டுருது இந்த வாத்து. ஹீரோ செம்ம காண்டாயிட்டு நம்ம ஹீரோயினையும் அந்த வாத்தையும் வீட்டை பிடிச்சி வெளியே தள்ளிடுறா. 2 பேர் வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா அவ்வளோதான், இதோட மூட்டை முடிச்சு கட்டிட்டு ஓடி போடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப பயத்தில் அந்த வாத்துக்கிட்ட பேசிகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு வெளியே இருக்கிறப்போ அந்த லைட்டெல்லாம் ஆஃப் ஆகி எரியுது. நம்ம ஹீரோவுக்கு தெரியும், இப்படியே போனால் இவளுக்கு வந்து அந்த தூக்க வியாதி வந்துடும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து தொலை, காலையில் கிளம்பி போயிடணும் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ உள்ளக்க விட்டதுனால நம்ம ஹீரோயின் வந்து வாத்து மாதிரியே ஒரு ஆப்பிளை கட் பண்ணி கொடுத்துட்டு, இந்தாங்க சார் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பெரிய மனசு எங்களை இங்கே தங்க விட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நான் இங்கேயே தங்கிக்கிறேன், இந்தாங்க உங்ககிட்ட வாங்கின இந்த வாத்து பூமியை உங்ககிட்டே கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் பொழைச்சிப்போன்னு சொல்லிட்டு அந்த வாத்து பொம்மையை எடுத்துகிட்டு ஒரு ரூமுக்கு போகிறான். இங்கே தான் அவங்க அப்பாவோட நினைவுகளாக கொடுத்த பொருளெல்லாம் வச்சுருக்கான். இந்த டேபிள் கூட அவங்க அப்பா தான் செஞ்சு கொடுத்துருப்பாப்புல. அங்கே போயிட்டு அந்த வாத்து பொம்மையை வைக்க இப்படி இருக்கிறச்ச இந்த ஹீரோயின் திரும்ப ஏதோ கத்திக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ போய் பார்த்தா பாத்ரூமில் ஷவருக்கு மேலே அந்த வாத்து உட்காந்துருக்கு. இப்போ என்ன செய்யுது பாஸ் சொல்லுங்கன்னு சொல்ல, உன்னை பார்த்தாலே காண்டா இருக்குடி, அந்த வாத்தை பார்த்தாலே சிக்கன் 65 போட்டுடலாமான்னு இருக்குன்னு சொல்ல, நம்ம ஹீரோ சொல்கிறான், சரி நீ வந்து பண்ணி கிழிச்சதெல்லாம் போதும், அந்த வாத்தை பிடி அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் ஒரு டப்பாவை போட்டுட்டு அந்த வாத்தை வந்து பிடிக்க போகிறா. அப்போ ஸ்லிப்பாகி விழுக போகிறப்போ நம்ம ஹீரோயினை பிடிக்கிறான். அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்கிறான், நானே பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாத்தை பிடிக்க போகிறான். அப்போ டக்குன்னு இந்த வாத்து வந்து பறக்க ஆரம்பிச்சிடுது. நம்ம ஹீரோ ரொம்ப பயந்து போய் அப்படியே திரும்புகிறான் பாருங்களேன். ஹீரோயின் 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரூமில் போயிட்டு ரொம்ப ஒப்பாரி வைக்கிறா. என்னோடய ஃபஸ்ட்டு கிஸ்ஸு இப்படி போயிடுச்சே, இவன் கூடயா போய் நான் கிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்க. நம்ம ஹீரோ வாயை துடைக்கிறான், கருமன்னு சொல்லிட்டு துடைச்சிட்டு அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது, அடிக்கடி மீட் பண்ணது, அவள் கூடயே இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஏற்பட்டது. இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காச்சு நம்ம ஹீரோயின் கையில் வந்து யாங் கொடுத்த அந்த ஹார்மோனாக இருக்கும். அதை பார்த்தோன்னே அவனுக்கு வந்து ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்படியே பறந்து போயிடுது, ஹீரோயின் மேலே இருந்த ஃபீலிங்ஸ் எல்லாம். இப்படி இருக்கிறப்போ காலைல ஹீரோயின் வந்து பார்க்குறா, அந்த மவுத் ஆர்கன் வந்து அந்த டக்கு ஐ பெயிண்ட் வச்சுருக்கு. இதை பார்த்துட்டு அவள் டென்ஷன் ஆக, இதை மாதிரி இந்த வீட்டில் இருக்க ஒரு தீய சக்தி தான் அப்படி பண்ணிடுச்சுன்னு சொல்ல, ஹீரோ ஜாடமாடியா அப்படி பண்ணுறாள்லாம் நான் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா அப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு.
இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு ஒரு ப்ராப்ளம். அவன் எடுக்கிற ட்ராமாவில் வந்துட்டு டேரக்டருக்கு வந்து ஏதோ சீனை மாற்ற சொல்லியிருக்காங்க. அதனால டேரக்டர் ரொம்ப கோச்சிக்கிட்டு போகிறாரு. நான் இந்த ட்ராமாவே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எப்படியும் அவங்க அங்கிள்கிட்ட போய் சொல்லிகிட்ருக்கான். இப்படிலாம் நீங்கள் பண்ணாதீங்க, அவருக்கு ஏற்ற மாதிரி வைங்க, அப்போ தான் இந்த ட்ராமா நல்லா போகும் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு பக்கம் ஆர்கியூமெண்ட் நடக்க, இந்த பக்கம் ஹீரோயின் யாங்கை பார்க்க வர, யாங்கை வந்து அந்த ட்ராமா எடுக்கிறாங்க இல்லையா ஹீரோ, அந்த ட்ராமாக்கான மியூசிக்கை தான் போட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறா. இப்படி இவங்க பேசுகிறதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது.